ஏதாவது கடனை வாங்கியாவது பொம்பளை பிள்ளைங்களுக்கு சீர் செஞ்சு அனுப்பிடலாம்ல. உங்களுக்கு தான் தெரியும்ல அத்தை, அவர் அமைதியா இருக்கிறப்ப நம்ம மேல மேல ஏதாவது பேசிட்டே இருந்தா கோவப்படுவாருன்னு. ஆமா, அதனாலதான் நான் மேற்கொண்டு எதுவுமே கேட்கல. ஐயோ, இந்திரா, இந்திரா, ஆ சொல்லுங்க. என்னத்தா பிள்ளைல ரெடி ஆயிடுச்சா? ஆ கிளம்பிட்டாங்கங்க. ஓ சரி சரி சரி. சரி அப்பா, உள்ள போய் விபூதி தட்டு வரையா? சரிப்பா. போடு. ஏங்க ஆ, திரும்ப ஞாபகப்படுத்துறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. விருந்து முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு அனுப்பும்போது சீரோட அனுப்பணும்னு சம்மந்தி சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம எதையுமே ஏற்பாடு பண்ணாம இருக்கோம். நாம பாட்டுக்கு பிள்ளைக்கு எதுவும் பண்ணாம அனுப்பி வச்சு அந்த அம்மா பிள்ளைய ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசிட்டு போறாங்கங்க. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. துரை, என்னையா ஏலத்துக்கு பணம் கட்டுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட 100 மடங்கு முக்கியம் பெத்த பிள்ளைங்களுக்கு சீர் செய்யறது. நீ யோசிச்சு பார்த்திருக்க வேண்டாமா? அப்பா, பார்த்தா தட்டு அக்கா தட்டு வந்துட்டாங்கப்பா. வாங்க வாங்க பிள்ளைகளா, வாங்க வா வா வா. கிளம்பிட்டோமா? ஆ, வாங்க மாப்பிள்ள வாங்க. வரமாமா. 2 பேரும் உங்க பொண்டாட்டிகளோட மாமா அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. நல்லா இருக்கு. கொண்டாத்தா தீர்க்காயசோட நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருக்கு. இந்தா. அகிலா, நீ உன் புருஷன் கூட வாத்தா ஆசீர்வாதம் வாங்கிக்க. போ. போத்தா. போடா. நல்லா இருக்கு மாப்பிள்ள, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அகிலா எந்திரிச்சா? மாப்பிள்ள கை நீட்டுக்கு மாப்பிள்ள. எதுக்கு? கை நீட்டுக்கு மாப்பிள்ள. பூசரி எர்றா. இந்தாங்க. என்னதுங்க இது? எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் வேண்டாங்க, கம்முன்னு இருங்க. என்ன மாப்பிள்ள வேணாம்னு சொல்லிக்கிறீங்க? ஏன் மாப்பிள்ளைக்கு நான் போட்டு விடாம வேற யார் போட்டு விடுவா? பாத்தியா, இதெல்லாம் வேணான்னு சொல்லக்கூடாது. போட்டுக்க, மாமா தானே கொடுக்குறாங்க. பூசரி அதை எடுப்போம். மாப்பிள்ள வரல நட்டுக்க. சரி இருக்கட்டுங்க, எதுக்கு இதெல்லாம்? மாப்பிள்ள கொண்டாங்க, வேணாம்லாம் சொல்லக்கூடாது, போட்டுக்குங்க. இந்தாங்க மாப்பிள்ள, செயினை போட்டுக்குங்க. வேண்டாங்க, எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லைங்க. போடுங்க மாப்பிள்ள. அட சும்மா போடுங்க மாப்பிள்ள. இந்தாங்க. பூசரி ஐயா, அந்த பைய கொடுறா. இந்தாங்க ஐயா. மாப்பிள்ள, அன்னைக்கு நான் வீட்டுக்கு உங்களை கூப்பிட வரும்போது அம்மா வரும்போது சீர் செஞ்சு அனுப்பிச்சு விடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்பா ஃபோன் பண்ணி அண்டா குண்டா பீரோ கட்டில் எதுவும் வாங்க வேணாம், அதெல்லாம் வீட்டில் இருக்கு, அதனால் சீரை பணமாக கொடுத்து விடுங்க, பிள்ளைங்க பேரில் பேங்கில் டெபாசிட் பண்ணிடலாம்னு சொன்னார். அதனால் இந்தாங்க மாப்பிள்ள, இதில் 5 லட்ச ரூபா பணம் இருக்கு. சீருக்கு பதிலாக பணமாக கொடுத்து விட்டேன்னு சொல்லி அம்மா அப்பாட்ட சொல்லியிருங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. மாப்பிள்ள, இஷ்டம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது முறையை நாங்கள் செஞ்சு அனுப்பணும், நாங்கள் தான் செஞ்சு ஆகணும். இந்தாங்க குடிங்க.
கம்முன்னு இருங்க இதெல்லாம் நீங்க. மாப்பிள்ள. ம். டேய், நீ ஏன் எதுவும் கேட்கலடா? மாமாவே தானே விருப்பப்பட்டு கொடுக்குறாரு, வாங்கிக்கடா. வீட்டுக்கு போனா அம்மா கேட்பாங்க, வாங்கிக்கோ. சரிம்மா, நாங்க புறப்படுறோம்மா. ஆமாத்தா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போயாகணும். கிளம்புங்க. சரி கிளம்புறேங்க, வரேன். சரிங்க தம்பி. வாங்க ஆ, மாப்பிள்ள. வாங்க வாங்க. மச்சி. ம். சரிங்க அப்பதா. மலரு, அப்பதா. அப்பதா அகிலா, என் பேத்திங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். 2 பேரும் ஒரே இடத்துல வாக்கப்பட்டிருக்கீங்க. 2 பேரும் ஒத்துமையா இருந்து அந்த குடும்பத்தை கட்டி காத்து வம்சத்தை தழைக்க செய்யணுமா? போயிட்டு வா மலரு. எம்மாடி அகிலா, அம்மா, உடம்ப பாத்துக்கோங்க அப்பதா. மலரு, இந்திர. ம். அழாதம்மா. இந்தா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பொறுமையா நடந்துக்கணும். அழக்கூடாதுதா. அழாத. அகிலா, நல்லபடியா இருக்கும். சரியா? போயிட்டு வா. ஏய் இந்திரா. ஏய். அழாதம்மா. வரம்மா, பார்த்து போயிட்டு வாமா. சரியா? சரிக்கா, வரேன். போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டாமா. சரிதா, பார்த்து போயிட்டு வரணும். சரியா? தேனை ஒழுங்கா படி. பார்த்து போயிட்டு வாக்கா. அப்ப நாங்க கிளம்புறோம் அப்பதா. சரி. வாங்க வரோம் மாப்பிள்ள. அத்தை. வாங்க வரோம். மாப்பிள்ள, வாங்க 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 மாப்பிள்ள, வாங்க. வரேன் தேனே. போயிட்டு வாங்க மாமா. வரேன். சரிங்க தம்பி. சரி, முன்னாடி நட. நடங்க. ஏங்க, சீர் செய்ய பணம் இல்ல, ஏலக்காசு வேற கட்டணும், எப்படி சமாளிக்க போறேன்னு ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னீங்க. இப்ப எப்படிங்க எல்லாத்தையும் செஞ்சீங்க? எப்போ போய் செயின், மோதிரம், பிரேஸ்லெட் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? சீருக்கு எப்படிங்க பணம் ரெடி பண்ணீங்க? என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. என்னையா துரை, என்ன யோசிக்கிற? மா, இது எதுவுமே நான் கொடுக்கல. எல்லாமே மாப்பிள்ளை வீட்டில் கொடுத்தது. மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா என்ன துரை, என்னையா சொல்ற? ஆ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி பணம் கொடுத்து விட்டுருக்காரு. பணம்? ஆமா மாமா, இதுல 15 லட்ச ரூபா இருக்காமா. இந்த பணத்தை வச்சுட்டு ஏலத்தொகையை அடைப்பீங்களாமா. புகழுக்கு இந்த அண்டா குண்டா தட்டுமுட்டு சாமானம், டிவி, கட்டில், பீரோன்னு எதுவும் வாங்க வேணாமா. இதுல இருந்து ஒரு தொகை எடுத்து அதையே சீருக்கு பதிலா பணமா புகழ்கிட்ட கொடுத்து வீட்டில் கொடுக்க சொல்லிட்டாரு மாமா. என்ன மாமா இதெல்லாம்? நீங்க எனக்கு போட்ட செயின், மோதிரம், பிரேஸ்லெட்லாம் இதுல இருக்கு. இது அப்படியே நீங்க புகழுக்கு போட்டுருங்க மாமா, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கொடுத்து விட்ட பணம் எல்லாமே அவங்க வீட்டு பணம்மா. சின்ன மாப்பிள்ளைக்கு போட்டு விட்ட செயின், மோதிரம் எல்லாமே வெற்றி மாப்பிள்ளை தான். என் கௌரவத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்ச அப்பேற்பட்ட குடும்பத்தை தப்பா நினைச்சுக்கிட்டு 10-15 வருஷம் பேசாம பகையோடு இருந்துக்கணுமா. என்ன நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்குமா. அவங்க வீட்டில் எல்லாருமே நல்லா இருப்பாங்கம்மா. 3 பொம்பளை பிள்ளை பெத்த அப்பனா மனசு குளிர்ந்து போய் சொல்றேம்மா. எல்லாரும் நல்லா இருப்பாங்கம்மா. ஒட்டுமொத்த குடும்பமும் ஓஹோன்னு சந்தோஷமா இருக்கணும்மா. ஆத்தே, நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக எம்புட்டெல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த புண்ணியம் அவங்கள நல்லா வச்சிருக்குமையா, நல்லா வச்சிருக்கும். கருப்பா, காலா காலத்துக்கு என் பிள்ளைங்களுக்கு காவலா இருந்து நீதாப்பா பாத்துக்கணும், நீதாப்பா பாத்துக்கணும்.
சின்னம்மா, என்ன சின்னம்மா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? விருந்துக்கு போனவளுங்க இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி வராளுங்கல்ல, அதான் அக்காளும் தங்கச்சியும் சீரோட வராளுங்களா இல்ல வெறும் கைய வீசிட்டு வராளுங்களான்னு பாக்குறதுக்காக தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏன் சித்தி, அப்படி அவளுக வெறும் கையோட வந்து நின்னா என்ன செய்யலான் இருக்கீங்க? வந்துருவாளுங்களா? அம்புட்டு தைரியமா வெறும் கைய வீசிக்கிட்டு வந்துருவாளுங்களா? அப்படி மட்டும் வந்தாளுங்கன்னா சீர் கொண்டு வந்த அவளுடைய அக்காளை மட்டும் விட்டுட்டு தங்கச்சிக்காரிய போடி உங்க ஒப்பம் வீட்டுக்குன்னு அடிச்சு துரத்தி விட்டுற மாட்டேன். உங்களால முடியுமா சித்தி? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, அவளுங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம வீட்டு ஆம்பளைங்கெல்லாம் வரிஞ்சு கட்டி வந்து நிக்கிறாங்களே, அதான். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. இந்த அன்புக்கரசி எதையும் விட்டு கொடுக்கறதா இல்ல. நானா இந்த வீட்டு ஆம்பளைங்களான்னு ஒரு கை பாத்துடுறேன். சின்னம்மா, இதத்தான் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவங்கள விட்டுறாதீங்க சின்னம்மா, அப்படியே கிடுக்கு பொடியா புடிச்சிருங்க. அவளுங்க மட்டும் சீர் கொண்டு வரலனா இந்த வீட்டுக்குள்ள கால் அடி எடுத்து வைக்க கூடாது. சின்னம்மா, வண்டி வருது. வெறும் வண்டி மட்டும்தான் வருதா இல்ல அக்காக்கு அனுப்புன மாதிரி பின்னாடி சீர் வண்டி வருதான்னு பாப்போம். பாய் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வந்தாச்சு பாய். வாடர் வாடர் வாடர். வா 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 வந்து வந்து வந்து. என்னம்மா, விருந்தெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? சரி, வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்கம்மா வாங்க. அவ்வளவு எப்படி இருக்கு? இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. வாங்க. புகழ், அங்கே நில்லுடா. நினைச்சேன், என்னடா இன்னும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கேன்னு நினைச்சேன். என்ன விஷயம் அன்புக்கரசி? இவங்க மட்டும் வந்திருக்காங்க, சீரெல்லாம் காணோம். போன தடவை மூத்தவளுக்கு மட்டும் சீர் வண்டியை ஊர்வலமா அனுப்பி வச்சாங்க. இப்ப எங்க? நான் தான் சீரெல்லாம் செய்யணும்னு அன்னைக்கே சொல்லிவிட்டேன்ல. அப்படி இருந்தும் எதுவும் இல்லாம இங்க வந்து நின்னா என்ன சங்கதின்னு கேட்டு சொல்லுங்க. ஒன்னும் இல்லாத பயலுகளை இந்த காலத்துல சம்பந்தம் பண்ணும்போது மேலூர்ல இருந்து சிவகங்கை வரைக்கும் சீரா அடிக்கிட்டு போய் கல்யாணம் பண்றாங்க. நாங்க இவளுக்கு ஓசியில வாழ்க்கையும் கொடுத்து சீர்சனத்தை எதையும் வாங்காம இப்படி அசிங்கப்படணுமாக்கும். நாளை பின்ன கோவில் திருவிழா சந்தை அங்க இங்கன்னு போகும்போது ஊரு பொம்பளைங்க எல்லாம் எங்களை பார்த்து உங்க தம்பிக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா திருவோடும் அலுமினியம் தட்டும் கொடுத்து நல்லா குழைச்சி பட்ட நாமம் போட்டு விட்டாங்கன்னு சொல்லணுமா? சீர் வந்தா பொண்ணும் மாப்பிளையும் 2 பேரும் உள்ள போகட்டும். அப்படி இல்லனா சீர் சனத்தை கொண்டு வராதவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. அக்காக்காரி மட்டும் உள்ள போட்டும். தங்கச்சிக்காரி திரும்ப அவ அப்பா வீட்டுக்கு போயிட்டு சீர்சனத்தையெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா உள்ள வரட்டும். வர வர நம்ம வீட்டு வாசலு டோல்கேட் மாதிரி ஆகி போச்சு. பணத்தை கட்டினா வீட்டுக்குள்ள விடுறேன்றதும் இல்லைன்னா அப்படியே திரும்பி போன்றதும். எலை இதே கனி ஏக்கா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சரிங்கக்கா. ஐயோ மாப்பிள்ள, என்ன அமைதியா இருக்க? சீர் சேனத்தி அது இதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க, அப்புறம் எதுக்கு இன்னும் அமைதியா இருக்க?
உன் மாமன் கொடுத்து விட்டத உங்க அம்மாட்ட குடியா. என்னது? இதுல 5 லட்ச ரூபா பணம் இருக்குமா? சீருக்கு பதிலாக பணமா கொடுத்துருக்காரு. இந்தாங்க வாங்கிக்கோங்க. என்ன சீருக்கு பதிலா பணமா கொடுத்துருக்காங்களா? பணம் யாருக்குடா வேணும்? நான் சீர் தானே வேணும்னு அன்னைக்கே சொன்னேன். இப்ப அவங்க இஷ்டத்துக்கு பணம் கொடுத்து விட்டா என்ன அர்த்தம்? இங்க என்ன பணம் இல்லாம உட்காந்துட்டு இருக்கோம்? எங்களை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே பணத்தை கொடுத்து விட்டாங்களா? அதானே, அது எப்படி பணத்தை கொடுத்து விடலாம்? சீரு கொடுத்து விட்டாங்கன்னா ஊர்வலமா வரும்போது 4 பேரு 4 வீட்டுல பாப்பாங்க. இன்னார் வீட்டுக்கு சீர் போகுதுன்னு தெரியும். அது எங்களுக்கு பெருமையா இருக்கும். இப்படி ஒரு பைக்குள்ள வச்சு பணத்தை கொடுத்து விட்டாங்கன்னா அதுல எங்களுக்கு என்ன பெருமை இருக்கு? இப்படி காசை வாங்கிருக்கோமேன்னு சொல்லி 4 பேர் எங்களை கேவலமா தான் பேசுவாங்க. அதானே, யார கேட்டு ஒரு பணத்தை கொடுத்து விட்டுருக்காரு? அன்புக்கரசி, பணமா கொடுக்க சொன்னதே நான் தான். ஏன்? ஏமா, இந்த வீட்டில் இல்லாத பீரோவா, இல்ல இந்த வீட்டில் இல்லாத கட்டிலா, இல்ல இந்த வீட்டில் இல்லாத ஃபேனா? என்ன இல்லை இந்த வீட்டில்? அண்டா குண்டா தட்டுமுட்டு சாமா எதுவுமே இல்லையா? எல்லாம் இருக்குல்ல. அப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மறுபடியும் புதுசா வாங்கி வச்சு என்ன பண்ண போறீங்க? அதனால தான் பொருள் எல்லாம் வேணாம், பணமா கொடுங்கன்னு நான் தான் சொன்னேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் பணத்தை கொடுத்து விட்டுருக்காரு. இங்க பாரு, உனக்கு சீரு வந்தா என்ன, பணம் வந்தா என்ன? வர வேண்டியது வந்துடுச்சுல்ல, அதை வாங்கிக்க முதல்ல போ. அம்மா, அதான் வாங்கிக்கன்றான்ல, சீரு வேணும்னு கேட்டில்லம்மா. அதான் 5 லட்ச ரூபா ரொக்கமாக வந்துருச்சுல்ல, பேசாம வாங்கிக்கம்மா. ஈஸ்வரி, என்ன தம்பிங்களா, எண்ணி வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல என்னம்மா வாங்கிட்டு வந்தீங்களா? அப்புறம் வீட்டுக்குள்ள போய் எண்ணும் போது 10 நோட்டு கம்மியா இருக்க போகுது. அக்கா, தயவு செஞ்சு கொஞ்சம் கூட இங்கீதம் இல்லாம நடந்துக்காத. நீ பேசுறது உண்மையிலேயே ரொம்ப அசிங்கமாவும் அவமானமாவும் இருக்கு. டேய், ஊர்ல இல்லாதைய சொல்லிப்புட்டேன். அந்த மேற்கு தெரு மீசக்காரன் இருக்கான்ல, அவன் இப்படிதான் சீருக்கு பதிலா பணத்தை கொடுத்துருக்கான். கடைசியில 50,000 ரூபாய் கம்மியா இருந்திருக்கு. போய் என்னன்னு கேட்டதுக்கு நான் கொடுத்தப்போ சரியா தான் இருந்துச்சு, நீங்க தான் இங்க தொலைச்சு புட்டீங்கன்னு மாப்பிள்ளை மேலே பழிய போட்டான். அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன். ஏன் சித்தி, செயின் மோதிரம் கை செயின்லாம் போட்டு விடுறேன்னு சொன்னாங்களே, அதாவது போட்டு விட்டாங்களா இல்ல அதுக்கும் காசு மட்டும் தானா? என்னடா உனக்கு ஏதாவது நகை நட்டுன்னு போட்டு விட்டாங்களா இல்லையா? செஞ்சார். செயின், மோதிரம், பிரேஸ்லெட்டு காலையில் தான் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டார். இது வெற்றி செயின் மாதிரி இருக்கே. ஏன் சின்னம்மா, இது அப்படியே வெற்றிக்கு போட்ட செயின் மாதிரி இல்ல? நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் வெற்றி? அம்மா, இது அப்படியே உனக்கு போட்ட செயின், பிரேஸ்லெட், மோதிரம் மாதிரியே இருக்கு. அது நான் தான் மாமா கிட்ட சொன்னேன், அதே டிசைன்ல அப்படியே வாங்கிடுங்க, புதுசா எந்த டிசைனும் வேணாம் அப்படின்னு. அதான் மாமா அதே மாதிரி வாங்கிட்டாரு. ஓ, அப்போ உன் கழுத்துல இருந்த செயின், பிரேஸ்லெட், மோதிரம் எல்லாம் எங்க காணும்? அதெல்லாம் எங்க?
அதானே உன் செயின் மோதிரம் பிரேஸ்லெட்லாம் எங்கடா காணோம்? இல்ல வீட்ல பீரோக்குள்ள ஏதாச்சும் கழட்டி வச்சிருக்கியா? போய் எடுத்துட்டு வா. ரெண்டும் அச்சு அசலா அப்படியே இருக்கான்னு பார்க்கலாம்.